நான் வந்து சொரக்காய் கடைய போகிறேங்க. சொரக்காய் கடையிறதுக்கு இது வந்து நம்ம சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம், சப்பாத்தி இந்த மாதிரி பொருளுக்கும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். இது ஊருங்களில் பண்ணுற குழம்பு இல்லைன்னாக்கா நம்ம அவசரமாக நம்ம சாப்பாட்டுக்கு நம்ம சாதத்துக்கு எதனாச்சும் வேணும்னா வீட்டில் சொரக்காய் இருந்தால் போட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். இது வந்து கிராமத்து சமையல்னு கூட சொல்லலாம். பாருங்கள், ஒரு 1/4 கிலோ அளவு சொரக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி, ஒரு 6 பச்சை மிளகாய், 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு வேக வச்சு நிற்கணுங்க. வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், சீரகம் போட்டு கடுகு போட்டு நம்ம தாளிச்சுடணும். நல்லா கெட்டியாக இருக்கணுங்க, தண்ணியாக இருக்கவே கூடாது. தக்காளி போட்டாச்சு, பூண்டு, சொரக்காய், இந்த புளியை இப்போ கரைச்சி இதுவும் ஊற்றிட போகிறேங்க. மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். புளி கரைச்சி புளியும் சேர்த்துட்டேன்னா இப்போ இதை வந்து அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம். உப்பு பார்த்து சேர்க்கணுங்க. இது நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னாக்கா சொரக்காய் வெந்துடுச்சுனாக்கா அளவு கம்மியாகிடும். அப்போ வந்து உங்களுக்கு உப்பு அளவு ஜாஸ்தியாக தெரியும். அதனால் பாதி வெந்த பின்னால் கூட நம்ம உப்பு சேர்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சுட்டு கடைஞ்சிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் வெந்தயம், சீரகம், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடணும். பாருங்கள், சொரக்காய் வெந்துடுச்சு. இப்போ நான் வந்து இந்த மசாலா போட்டு நம்ம கடையணும். மத்து இல்லாதவங்க மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ரவுண்டு தான் அடிக்கணும், ரொம்ப நெய்ஸ் பண்ணிடக்கூடாது. அடிச்சுட்டு நம்ம தாளிச்சிடணும். வெங்காயம், கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய், சீரகம், கடுகு போட்டு நம்ம தாளிச்சிட்டு இதில் கொட்டிட்டோம்னாக்கா சொரக்காய் கடையல் ரெடி. இந்த சொரக்காய் கடைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தாளிக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கடுகு, சீரகம் போட்டு அப்புறம் இந்த வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கடைஞ்ச சொரக்காயில் சேர்க்க போகிறோம். இது கடுகு, சீரகம், பொரிஞ்சிடுச்சு. 2 காஞ்ச மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம சொரக்காய் எடுத்து கொட்டிடணுங்க. அவ்வளோதான், சொரக்காய் கடையிறது முடிஞ்சிடுச்சு. இது சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இதே மாதிரி நம்ம கத்திரிக்காயும் கடையலாம். அதுக்கு வந்து தக்காளி நிறைய சேர்க்கணும். கத்திரிக்காய்க்கு 1/4 கிலோ கத்திரிக்காய்னாக்கா அதுக்கு நம்ம எப்படியும் ஒரு 1/4 கிலோ தக்காளி சேர்க்கணும். அதுக்கும் பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதையும் இதே மாதிரி கெட்டியாக கடைஞ்சிட்டு இதே மாதிரி தாங்க தாளித்து எடுத்துட்டோம்னா இந்த நம்ம சோள ரொட்டி, கம்பு ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆச்சு. இப்போ இதை வந்து நான் சொரக்காயில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், தாளிச்சது சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இதை மறுபடியும் கொதிக்க வைக்கணுங்கிறது இல்லை, அப்படியே நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். சொரக்காய் கடையல் ரெடி. இது கூட நான் வந்து வாழைக்காய் வறுக்க போகிறேங்க. அந்த வறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம வாழைக்காய் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், வெறும் குழம்பு மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் போடுறதில்ல. போட்டு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிட்டோம்னா வாழைக்காய் வறுவலும் ரெடி.